கர்நாடிக் மியூசிக்கை காமன் மேன்ட்ட கொண்டு போகணும்னு டிஎம் கிருஷ்ணா அடிக்கடி சொல்கிறாரு. கர்நாடிக் மியூசிக் இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அமைப்பு இது. இதை காமன் மேன்ட்ட அவ்வளோ ஈஸியாக கொண்டு போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்கிற இன்டென்ஷன்ஸ் என்ன? கர்நாடக சங்கீதம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி குட், ஸ்டேட்டட் இன்டென்ஷன்ஸ் கிரேட். ஆனால் அதோட மாடஸ் ஆப்பரண்டி, அதோட மெத்தடாலஜி, அதில் கண்டிப்பாக அது கரெக்ட் கிடையாது. சங்கீதம் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கான ஒரு வழிபாடு என்ன, வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ், அது பண்ணலாம். ஆனால் ஒத்தரை குத்தம் சொல்லி தான் ஒரு வில்லன் உருவாக்கி தான் பண்ணோன்னு கிடையாது. ஏதோ ஒரு எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்னு தடுத்த மாதிரி பேசுறது. இப்போ யாரும் எங்கே தடுத்தா? இதில் யாரும் இங்கே செவுறு போட்டு மறைச்சு யாரும் இங்கே வரக்கூடாது, இங்கே வந்தால் தடை அப்படின்னு யாரான்னு போட்டா? சரி, விருதுகள் தகுதி அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது வயசானா கொடுக்கலாமா? என்ன வயசாயிட்டு கொடுக்கறதுன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் அது இல்லை. ஏகேசி நடராஜனுக்கு 90 வயசில் கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ ஏகேசி நடராஜன் கொடுக்கும் 90 வயசு கிளார்னட் மேடை. கரெக்ட் தான், நீங்க அது மாதிரி எத்தனையோ பேருக்கு அவங்க முடியாத, அவங்களால வாசிக்கவே முடியாது, வாசிச்சா அபஸ்வரமாக போது கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்க முடியுமா அல்லது அவங்களுடைய பிரைம்லேயே கொடுக்கணுமா? அதான் என்னோட கேள்வி. திறமைக்கும் கரெக்டான தருணத்துலையும் கொடுக்கணும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கர்நாடக சங்கீத உலகம் கொண்டாடும் ஒரு அற்புதமான சகோதரிகளை சந்திக்கப் போகிறோம். அவர்கள் எங்கு பாடினாலும் சபாக்கள் நிரம்பி வழிகிறது. பெரிய நடிகர்களின் ரிலீஸ் படங்கள் போல. அதற்கு காரணம் அவர்கள் பாடுவது தலுக்கு சங்கீதம் அல்ல, ஆன்மாவை தொடும் உயிரோட்டமான சங்கீதம். வாருங்கள், திரு ரஞ்சனி, காயத்ரி சகோதரிகளை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வாவ் தமிழா நேயர்களுக்கு எங்களோட வணக்கங்கள். சார், உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் முதல் வாட்டியாக நம்ம ஒரு இன்டர்வியூ நம்ம பண்ணுறோம் உங்களோட. ஆனால் நான் உங்களோட நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டுன்னு சொல்லுவோமே, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு கரெக்டான கொஸ்டின்ஸ் கரெக்டான தருணத்தில் அதை கேட்டு யாரை இன்டர்வியூ பண்ணுறீங்களோ அவளோட பாடி ஆஃப் ஒர்க்கு உங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்குங்கிறது தெரியறது. இப்போ நான் உங்களை பற்றி பேச தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி, அது உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டேன். அதுக்கு ஒரு நேரம் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மாதுங்காவில் தொடங்கிய இசை பயணம் இல்லையா ரெண்டு பேருக்கும்? மாதுங்காவில் ஒரு சாதாரண சகோதரிகளாக இசையை கற்றுக்கிட்டு மெதுவாக மெட்ராஸ் வந்தீங்க. இன்றைக்கி மிகப்பெரிய கூட்டம், ஏகப்பட்ட ரசிகர்கள், உங்களுக்கு ராகா ஃபேன் கிளப் இருக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறா நாங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுட்டு பர்பஸ்ஃபுல்லாக இங்கே போகணும், நம்ம ஒரு பிளான் போட்டு படிப்படியாக அதில் மேலுக்கு முன்னேற்றம் பண்ணி அப்படிலாம் இல்லை. அது நடந்ததுன்னு தான் சொல்லணும். அது விளையாட்டாக சங்கீதத்தை கற்றுனோம். அஃப்கோர்ஸ் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ரொம்ப பேஷனட்டாக உழைச்சிருக்கோம். கச்சேரி பாடணும்னு உழைக்கலை, அது அப்படி அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அப்பா பேர் பாலசுப்ரமணியன், அம்மா மீனாட்சி. அவங்களும் பாடுவாங்க இல்லையா? எங்கள் அம்மா பாடுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ ஆர்டிஸ்ட், கிரேடட் மியூசிஷியன். எங்கள் அப்பாவும் வயலின் வாசிப்பாங்க. ரொம்ப பாட்டுன்னா உயிர். அதனால் நாங்கள் சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு வளர்ப்பு தான். எப்போவுமே சங்கீதம் ஊட்டப்பட்டது கர்நாடக சங்கீதம் தான், சங்கீதம்ன்ற. அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிக்கு கொண்டு போகுது. எங்கே அந்த ஒரு 30-40 கிலோமீட்டரில் அந்த ரேடியஸில் எங்கே கச்சேரி நடந்தாலும், பாம்பேல, ஆமாம் பம்பாயில் எங்கே கச்சேரி நடந்தாலும் அங்கே நாங்கள் இருப்போம். நீங்கள் பாம்பேயில்
எத்தனை வருஷம் இருந்தீங்க அங்கே? பிறந்ததுலேருந்து நான் 17 வருஷம் இருந்தேன். நான் 20 வருஷம். என்னை விட 3 வயசு பெருசுனா. படிச்சதெல்லாம் அங்கே? ஸ்கூல் நான் 12th வரைக்கும் அங்கே படித்தேன், 12 வரைக்கும் அங்கே படித்தேன். ரஞ்சினி டிகிரி முடிச்சுட்டு அந்த டயத்தில் அவள் டிகிரி முடித்தா. ஓ, டிகிரி காலேஜ் படிச்சதெல்லாம் இங்கே தான்? ஆமாம், பாம்பேயில். ஆமாம், முதல்ல நீங்கள் 2 பேருமே வயலின் தான் எடுத்துட்டீங்க இல்லையா? ஆமாம், ஃபஸ்ட்டு வயலின் ஆரம்பிச்சிங்க. வயலின் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வயலின் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம், 12 வருஷம் வயலின் மட்டுமே. ஆமாம், வயலினில் வந்து நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பாலமுரளி கிருஷ்ணா மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தான் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், வயலின்லேருந்து திடீர்னு வாய்ப்பாட்டுக்கு வந்தீங்க. இந்த கேள்வி எவ்வளோ வாட்டி நாங்கள் ஆன்சர் பண்ணியாச்சு, ஆனால் திருப்பி கேட்காங்க. இந்த வாட்டி நான் ஆன்சர் பண்ணால் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் போயிட்டு சேரும், திருப்பி இந்த கேள்வி கேட்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆன்சர் பண்ணுறேன். இல்லை, உங்கள் சரி, உங்கள் வீட்டில் வந்து யூஸ்வலாக எதுவோ ஒன்றில் பயிற்சி பெறணும்னு வச்சுங்களேன். அந்த பயிற்சியிலேருந்து வேற ஒன்று பண்ணும்போது ஐயோ உனக்கு ஏன் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால கேட்டேன். அப்படி நடக்கலை அது. ஆக்சுவலி நீங்கள் கேட்குறது நல்ல ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் கேட்குறத பார்த்தா சடனாக ஒருத்தர் கார்பென்ட்ரி பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அவருக்கு தோன்றுறது ஹே எதுக்காக கார்பென்ட்ரி நம்ம ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்னு. அது அப்படி இல்லை, இதெல்லாம் இன்டர் கனெக்டட் டிசிப்ளின்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அதுவும் குறிப்பிட்ட கர்நாடக சங்கீதத்தில், இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் வாய்ப்பாட்டு தான் ஒரு ஆதாரம், அதுதான் ஒரு பேஸ். அதுலேருந்து தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நம்ம கற்றுக்கிறது. ஸோ நாங்கள் வயலின் கற்றுக்கிறது கூட எங்களோட குரு பாடி காமிப்பார், எங்களை சிறப்பு பாட சொல்லுவார், வார்த்தையோட எங்கெல்லாம் பிரிவு வருது அதை பிரித்து சொல்லி கொடுப்பார். ஸோ பாட்டு பாடுறது வந்து பண்ணிட்டே தான் ஆக்சுவலி பாடிட்டு இருந்தா. ரஞ்சினி வந்து அம்மாட்ட பாட்டு கத்துருக்கா. நான் தான் ஓரளவுக்கு கார்பென்ட்ரிங்லேருந்து ஸ்விம்மிங் வந்த மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் அமைச்சிருக்கேன். பாடினதே கிடையாது, பட் ரஞ்சினி ஹாஸ் ஆல்வேஸ் பின் சிங்கிங். ஸோ பாட்டில் ஸ்கோப்புங்கிறது ஒரு காரணம். அப்படி இல்லை, அது அப்படி நடக்கலை. நாங்கள் ஷிஃப்ட் பண்ணினது ஆக்சுவலி எங்கள் வாய்ப்பாட்டு குரு PS நாராயண சுவாமி சார் அவர் வற்புறுத்தினதுனால தான் பாட ஆரம்பித்தோம். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட போகிறது வந்து வயலின் இப்போது பாடாந்திரம் நிறைய கற்றுக்கணும் இல்லையா, நம்ம கீர்த்தனை எல்லாம் நிறைய அது. ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு போகணும். சிலப்போ நாங்கள் என்ன நினச்சோம், சும்மா கற்றுண்டு அது வயலினில் வாசிக்கிறது, அப்படி தான் ஒரு வேக் ஐடியா இருந்தது. அவர் முதல்லையே பார்த்தோன்னே பாட வச்சார் எங்களை ஒரு பாட்டு. இவ்வளோ நல்ல குரல் எப்படி நீங்கள் வயலினுக்கு எடுத்தீங்க? ஏன்னா குரல் இல்லைன்னா தானே விரல். அப்போ ஏன் நீங்கள் வாய்ப்பாட்டு எடுத்துக்காம ஏன் நீங்கள் வயலின் எடுத்து நீங்கள் இனிமேல் பாடணும், கச்சேரி பாடியே ஆகணும்னு வற்புறுத்தி எங்களுக்கு கச்சேரி ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா ஏற்பாடு பண்ணி அப்படிதான் ஆரம்பிச்சு. நாங்கள் அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மேடையில் ஏறினா வயலினிஸ்டாக இருந்திருக்கோம் இல்லையா, கொஞ்சம் எம்பாரஸ்டாக இருக்கும். ஐயோ நான் வயலின் தான் வாசிப்பேன், ஏதோ பாடுறேன்னு ஒரு சாரி சொல்கிற மாதிரி உட்காருவேன். ஆனால் அதனால் பிளான்ஸ் எல்லாம் இருக்கல. பட் ஐ திங்க் அதான் டெஸ்டினின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடந்து அது வரவேற்பு வந்தது. பாடி ஆரம்பித்த உடனே தெரிஞ்சுது. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு ரஞ்சனி கைத்திரி கிடைக்கணுங்கிறது எழுதப்பட்டது இல்லையா, அது எப்படி மாற்ற முடியும்? ஸோ நீங்கள் மெட்ராஸில் வந்து உங்கள் முதல் கச்சேரி நினைவு இருக்கா? வயலின்லையா இல்லை வாய்ப்பாட்டில்? நல்லா ஞாபகம், கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. அது எப்படி மறக்க முடியும்? முதல் கச்சேரி நாங்கள் பாடினது நங்கநல்லூரில் ஒரு சபாவில். ஆக்சுவலி எங்கள் குரு வந்து இங்கே சாஸ்திரி ஹால் அப்போல்லாம் கச்சேரி நிறைய நடக்கும், அங்கே தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார். பட் அது வேண்டாம், விஷ பரீட்சை அங்கே வேண்டாம், கொஞ்சம் தள்ளி. எங்கள் அப்பா சொன்னாங்க அவ்வளோலாம் வேண்டாம், நான் ஃபஸ்ட்டு முதல்ல கேட்டு அப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரி இனிமேல் பாடலாம். ஸோ அங்கே நங்கநல்லூரில் தான் நாங்கள் முதல் கச்சேரி பாடினோம். பட் அதுவே நல்ல ஒரு கிளீஷே. அது இன்னும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரது தான், அந்த மாற்றம் நிஜமாவே அந்த ஒரு மெட்டமார்ஃபாசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது நமக்குள்ளே அதை மாறிக்கணும். ஸோ அந்த ஒரு மாற்றம், அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்ததுன்னா அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் 5-6 தேதி 1999. அப்போது அது கேன்சலேஷன் கச்சேரி. அப்போது ரொம்ப பிரபல பாடகி பாடுறதா இருந்தா, அவளால் அன்றைக்கி உடம்பு முடியலன்னு 2 நாள் முன்னாடியே அவள் பின் வாங்கிட்டுட்டா, கேன்சல் பண்ணிட்டா. ஸோ அப்போது கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்கேன், நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்டு அன்றைக்கி பாடியிருக்கோம் அந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் டி நகரில். ஸோ ஆனால் அன்றைக்கி அது வரைக்கும் எங்கள் கச்சேரியில் வந்து ஓரளவுக்கு ரசிகர்கள் வருவாங்க, எப்படி பாடுறா அப்படின்னு கேட்குறதுக்கு வயலினுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்தா. ஆனால் அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டேன், அப்படி ஒரு ஜனத்தொகை,
அப்படி ஒரு எள்ளு போட்டா கீழ் விழாதுங்க. எங்களுக்காக அப்பயே AC வந்துட்டு கிடையாது. 90 அது அந்த 90s. கச்சேரிக்கு வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது ஏன்னா எங்க பேர் தான் வந்தது. அது ஏன்னா 2 நாள் முன்னாடியே கேன்சல் ஆனதுனால எல்லா பப்ளிசிட்டிலையும் ரஞ்சினி காயத்ரியும் தான் வந்தது. ஸோ அது ஏன் வந்தது எப்படி வந்தது தெரியல எனக்கு. சார் மெட்ராஸ்ல வந்து ஏற்கனவே நிறைய பாடைகள் அப்ப நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க, ஊத்த லெவல்ல இருந்தாங்க. இவர்களை அடிச்சுட்டு வரலாம், நம்மளும் ஒரு இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எப்படி வந்து உங்களுக்கு? இல்லைங்க, அப்படி எந்த எண்ணமும் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, நாங்கள் எதுவுமே தீர்மானம் பண்ணி நாங்கள் இவாளாரையும் அடிக்கணும், இவங்களுக்கெல்லாம் தலையோங்கி நம்ம வரணும் அப்படின்னுலாம் எந்த பிளானுமே கிடையாது. ஒரே ஒன்று தான், நம்ம உழைச்சி நல்ல சங்கீதம் பாடணும், எந்த நம்ம குரு பேரை காப்பாற்றணும். அது ரைட்டு. இதுல மூங்கி இன்னும் வசதியான சங்கீதம். கரெக்ட். அண்ட் இது வந்து ஒரு காம்படிஷன் கிடையாது இல்லையா? கச்சேரி வந்து என்ன டென்னிஸ் மேட்ச் ஆட்டமா இவாளுக்கு மேல ஸ்கோர் பண்ணி வருது. அப்படி இல்லை, நல்ல பாட்டுக்கு அவாவா தேடும் சம்பாதிச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே நிறைய பேர் போட்டி இருக்கீங்க. இந்த போட்டிகளுக்கு நடுவில் நம்ம வரும்போது நம்ம நல்லா பாடினா மட்டுமே நம்ம நிற்போம், இல்லைன்னா காணா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் கூட. அதை சொல்றேன் நான். இல்லை, நீங்க கேட்குற கேள்வி ஆக்சுவலி ரொம்ப டீப். நீங்க சொல்றது வந்து இப்போ போட்டி போடுற மாதிரி நீங்க அப்படியே வச்சுங்கோ. இப்போ ஒரு 10 பேர் பாடுறா, நான் 11th பர்சன் வரேன், இவாளுக்கு மேலே நான் பாடினோன்னா ஒருவேளை போயிடுறேன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் ட்ரூ, பட் வச்சுக்கலாம் போயிடுறேன்னு. அப்போ அதுக்கப்புறமா என்னோட கோல்ஸ் என்ன இருக்கும்? நான் தான் டாப்புன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படி அப்ளை ஆகணும்னா, எங்குள்ளேயே ஒரு காம்படிஷன், ஐ ஷுட் பி பெட்டர். அண்ட் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இது வந்து நான் சும்மா ரொம்ப ஒரு பேசுறதுக்கு மட்டும் சொல்லலை. இது வந்து ஒரு சத்தியம். எவ்ரிடே நான் அது வாழற ஒரு சத்தியம். எந்த கச்சேரி எவ்வளோ நன்னா பாடினாலும் அந்த மூமெண்ட் அதை விட்டாச்சு. அதுக்கு இன்னும் மேலே என்னன்னு அது யோசிச்சாதான் இந்த பயணம் அந்த மாதிரி நோக்கி போகும். என்றைக்குமே நான் வந்து ஸ்மால் கோல்ஸ் வச்சுட்டேன்னா தட்ஸ் நாட். இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன், இன்னைக்கு எனக்கு ஹவுஸ்ஃபுல் ஆடியன்ஸ் வந்திருக்கு, எல்லாரும் கைத்து தட்டித்தாங்க, எல்லாரும் என்னை வந்து சரஸ்வதிக்கு மேலே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நினைப்பு வந்துடுத்து, அப்பாடா அப்படின்னாக்க அவ்வளோதான் உங்கள் பயணம், அவ்வளோதான். ஸோ காம்படிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அகெயின்ஸ்ட் ஃபார் ஹையர். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா நாங்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது நிறைய கலைஞர்கள், ஏன்னா நாங்கள் அப்போது பக்கவாதியம் வாசிச்சுட்டு இருந்தோம், அப்போவே அந்த நிறைய பிரபல கலைஞர்கள் வந்து சொல்லுவாங்க, நீ எதுக்கு வாய்ப்பாட்டு பாடுற, ஒரு 40 சகோதரிகள் இருக்காங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு பட்டியல் போட்டாங்க. எவ்வளோ 40 பேர், இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ ஒத்தியா பண்ண, நீ வந்து வயலினில் இவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சிட்டீங்க, நீங்கள் தான் பிரபலமாக வாசிச்சுட்டு இருக்கீங்க, எங்கே பண்ணாலும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கேன், எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வாய்ப்பாட்டுக்கு போகிறேன். ஆனால் அதெல்லாம் யோசிக்கலையே, நம்ம இது ஒரு கரியர் கோலாக நாங்கள் நினைக்கவே இல்லையே, இதில் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோணித்து. ஸோ நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் நீங்கள் இப்போ பாட ஆரம்பிச்சு. ஸோ இப்போ வந்து அப்போ வந்து ஒரு மாதிரி ஷேக்கியாக ஆரம்பிச்சிங்க உங்கள் கேரியரை. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்குது? பிரமிப்பாக இருக்கா? இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து ரஞ்சினி காயத்ரினா கொண்டாடுறா. ஸோ இப்போ எப்படி இருக்குது அந்த ஃபீலிங்? ஏன்னா பார்க்கும்போது ஒன்று தான், ஒரு பெருந்தன்மையாக நம்ம ஒரு ஹம்பிளாக நமஸ்காரம் தான் போடணும் அந்த ஆண்டவனுக்கும் எங்கள் குருக்கும். கிராட்டிடியூட் இருக்குது. தட் இஸ். ஆமாம். ஏன்னா இது எங்களோட சமத்தினாலேயோ திறமையினாலேயோ நாங்கள் முன்னுக்கு வரலைங்கிறது புரியுறது. இது ஏதோ ஆண்டவன் போட்ட ஒரு திட்டம். இல்லைன்னா ஒருத்தருக்கே எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் முன் வந்து பாடணும். அதுவும் ஒரு லேடி ஆர்டிஸ்ட்னால் எவ்வளவோ ஒரு பொறுப்புகள் இருக்குது, இதெல்லாம் மீறி தான் நம்ம பாட முடியாது. அப்படின்னா இங்கே 2 பேர் இருக்கோம், 2 பேர் குடும்பம், தனித்தனியான குடும்பம், இதெல்லாம் மீறி நம்ம மனப்பான்மை, மனநிலை, பர்சனாலிட்டி எல்லாமே வேறு, இதெல்லாம் தாண்டி நம்ம சேர்ந்து வந்து அங்கே மேடையில் ஏறி பாடணும் அப்படின்னா அது ஆண்டவன் குடிப்பினை இல்லைன்னா வராது, குரு ஆசீர்வாதம். உங்கள் 2 பேரில் உங்களுக்குள்ள ஒரு மதிப்பீடு போட்டிங்கன்னா நீங்கள் எதில் ஸ்ட்ராங், அவங்க எதில் ஸ்ட்ராங்? 2 பேருமே ஸ்ட்ராங்காக பாடுறீங்க, அதில் ஒரு சந்தேகம் இல்லை. சில சமயம் ஒருத்தர் வந்து ராகம் பாடுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து சுரம் பாடுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் நிறவலில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். உங்கள் 2 பேரும் யார் எதில் ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மதிப்பீடு உண்டா? எங்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன், காயத்ரி மாதிரி நிஜமாகவே பாடுறதுக்கு யாரும் இல்லை. அவள் ஆல்ரவுண்டு எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்ட் மியூசிஷியன்னு சொன்னால் பத்தாது, எல்லாத்துலேயுமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறவங்க. அது ராக ஆலாபனையாக இருக்கட்டும், நிறுவலாக இருக்கட்டும், ஸ்வரமாக இருக்கட்டும், தாளம் விஷயமா இருக்கட்டும், ஒரு புது ஐடியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்கள மாதிரி யாரும் இல்லை. ஷி ஹாஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும்.
அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்க முடியாது. அதனால நான் அதுவும் மட்டும் இல்லாமல் அவள் அக்காவாக பிறந்து அவள் கூட உட்காந்துக்கிற அந்த ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து அவள் ஃபேனாக இருக்கிறதுக்கு நான் தான் அவள் நம்பர் 1 ஃபேன் அப்படின்னு நான் அவள் பக்கத்தில் உட்காந்து கேட்குற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ யார் எது ஸ்ட்ராங் எதுன்னு சொல்ல மாட்டீங்க? அவங்க எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்குங்கிறேன்னு. நான் எதில் அவர் குறை என்னன்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும், சரியா பாடலைன்னா கோவம் வரும், அதான் அவங்க குறை. ஒரு பக்கத்தையே ஒரு இடி இடிச்சிருவாங்களா? அது முன்னாடி ஒரு மாதிரி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ விட்டுடுறாங்க பாவம். சரி இவ அவ்வளோதான் அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பேன். ரஞ்சினியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஐ திங்க் நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ். அதான் அந்த டுவோன்னு வரத்த, இப்போ நிறைய டுவோஸ் இருக்கா. நீங்கள் நிறைய 2x1 டுவோ பார்க்கலாம். 2 பேரும் ஒன்னே தான் பாடுவா, ஆனால் அதுலேயும் ஒரு அழகு இருக்குது. 2 வாய்ஸ் இணைந்து ஒன்று பாடுறது, அது ஒரு டுவல் எஃபெக்ட், அதுவும் ரொம்ப அழகு தான். ஆனால் நீங்கள் ரஞ்சினி காத்ரியை பார்த்தேன்னா அது 2x1 கிடையாது. 2 people don't create just one. 2 பேர் இப்படி போயின்னு இருக்கோம். ஒரு 2 ஸ்ட்ரீம்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அந்த 2 ஸ்ட்ரீம்ஸும் ஒரே கலர் கிடையாது. ஏன்னா அவளோட வாய்ஸ், என்னோட எது ஸ்ட்ரென்த்தோ அது அவளோட ஸ்ட்ரென்த் கிடையாது, அவளோட எந்த ஸ்ட்ரென்த்தோ கிடையாது. ஸோ we are very different strengths. ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது அப்படி நேச்சுரலாக அமைஞ்சு போச்சு. இப்போ என்னோட வாய்ஸ், அவள் வாய்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா அவளோட ரொம்ப அந்த பேஸில் அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், என்னோட கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டியும் அப்படி தான். அவளோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் வெரி கான்ட்ராஸ்டிங். இல்லை நீங்கள் 2 பேர் பாடும்போது இந்த ஓவர்லாப்பிங்காக இருக்கட்டும் அல்லது குழப்பமாகட்டும், அதெல்லாம் வரதே வரல. ஆமாம், அது ஒரு இன்ஸ்டிங்க்டிவ். அது பாடி பாடி அது இயற்கையாக அழுத்தது. ஒரு 5 சங்கதி, நான் 5 சங்கதி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அடுத்த லைனுக்கு வரீங்க, கரெக்டாக வருவீங்க. 6ஆவது சங்கதி போட்டு 2 பேர் கன்ஃபியூஷன் ஆகி அதெல்லாம் கிடையவே இல்லை உங்கள்கிட்ட. ஆமாம், உங்கள் 2 பேரையும் சில பேர் கலாய்ப்பாங்க. 2 பேரும் பயங்கர மியூச்சுவல் அட்மிரேஷன் அப்படிம்பாங்க, ஓவராக பண்ணுவாங்க 2 பேருன்னு. அது உங்களுக்கு தெரியுமா? அது அஃப்கோர்ஸ் இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கே, நம்மளுக்கு எல்லாரும் எல்லாமே பேசுவாங்களே. கண்டிப்பாக இது நாங்கள் படிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ சப்போஸ் நான் அவள் ஃபேனாக இல்லை, அவன் என் பாட்டை பிடிக்கலைன்னா அது எவ்வளோ கொடுமை. கச்சேரியில் 3 மணி நேரம் உட்காந்துருக்கணுமே. அது மட்டும் இல்லை, எல்லா கச்சேரியும் சேர்ந்து தான் இருக்கணும். நீங்களாவது ஒரு கச்சேரி கேட்டுட்டு 10 கச்சேரி கேட்காம இருப்பேன். எனக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? எல்லா கட்சியும் அவ கூட தான் நீ சேர்ந்து பாடணும். ஆமா, எஸ்கேப்பே கிடையாது. ஸோ நான் அவளுக்கு எஸ்கேப் பண்ண முடியாது. அதனால நான் அவள் பெரிய ஃபேனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் ஹர்ஸ். ஸோ 2 பேரோட ஃபேனாக இருந்தால் தான் அந்த பயணத்தில் சந்தோஷமாக போக முடியும். ஸோ ஐ எம் யுவர் பிகெஸ்ட் ஃபேன். உங்கள் 2 பேரில் நீங்கள் 2 பேரும் நீங்கள் விரும்புகிற அந்த சகோதரர் யார்? ஏன்னா அந்த காலத்தில் பிவி ராமன், பிவி லட்சுமணன், ஆலத்தூர் பிரதேஷ் அந்த மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி பிரியா சிஸ்டர்ஸோட நிறையா 2 பேர் பாடுறாங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவா இவர் நமக்கு ரோல் மாடல் யாரை சொல்வீங்க? அது நல்ல கேள்விதான். நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கா. சங்கீதத்தை கிளாஸிஃபை பண்ணி, அதாவது இது இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் தான் ஃபீமேல் டுவோ, அப்புறமா பெண் துறை, இரட்டையர்கள் துறை, அதுக்கப்புறமா ஆண்பள சங்கீதம், இந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியாது. சங்கீதம்ன்றது ஒன்று தான். அது எங்கேருந்து வந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. எல்லாமே ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் எங்களுக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. அது டுவெட் அப்படின்னு நம்ம அதை பவுண்டரி கொடுக்க முடியாது. சரி, உங்களுக்கு பிடிச்ச சங்கீதக்காரர் யார் சொல்லுங்கள்? நிறைய. செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர், ஜிஎன் பாலசுப்ரமணியன், ராம்நாத் கிருஷ்ணன், கேவி நாராயணசுவாமி, கல்யாணராமன். ஆமாம், கல்யாணராமன். இப்போ சொல்லுங்க. ஃபீமேல் ஆல் த 3 பேரும், பட்டமா, எம்எஸ் சுப்பலட்சுமி ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம், கேட்குறோம். இப்போ உள்ள ப்ராமிசிங் கணேஷ் குமரேஷ் வயலின் டூவோ நாங்கள் ரொம்ப பிடிக்கும். அவளோட அந்த மாஸ்டரி, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், 2 பேரும் அந்த டூவோவாக பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆசையாக கேட்டு நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஸோ இது வளர ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ராஜம் டிஎன் கிருஷ்ணனோட ரொம்ப வாசிக்கலனாலும் சில கச்சேரி வாசிருக்கா, பிரமாதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்டு வியந்து போயிட்டு கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கும். நீங்கள் 2 பேரும் நிறைய கச்சேரிகள் பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கேயே அப்ராட் நிறைய பண்ணுறீங்க. உங்கள் கச்சேரிகள் போது நடந்த நெகிழ்வான சம்பவங்கள் கொஞ்சமாக சொல்லுங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. உணர்ச்சி ஓடி வருவாங்க. ஆமாம், கையை பிடிச்சி அழுவாங்க. ஓன்னு எல்லாரும் வயசானவங்க 70 வயசு காலில் விழுவாங்க. என்ன ஒரு சங்கீதம் கொடுத்துட்டீங்க, இதை நான் இனிமே ஒரு மாதம் எனக்கு ஒன்றும் கேட்க வேண்டாம், இது என் காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி இன்னொருத்தர் கையில் போட்டுண்ட தங்க பேங்கில் எடுத்து போட்டாங்க எங்களுக்கு. அப்படியா? ஆமாம்,
ஸோ இந்த மாதிரி நிறைய அது சம்பவம். மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய பேங்கிள்ஸ் இருக்குமே, அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் வந்துடக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்லணும்னா ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. மனசுக்கு வருது. எங்களோட கச்சேரி அம்மான்னு ஒரு கச்சேரி பாடினோம், ஜெயா டிவியில் அது டெலிகாஸ்ட் ஆச்சு. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு கால் வந்தது. நான் ஒரு அந்த கச்சேரி ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச் பண்ணுறேன்னா, என்னோட அம்மா ரொம்ப படுத்த படுக்கையாக பேச்சு கூடி வராமல் ரொம்ப பெட்ரிடனாக ரொம்ப உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டுருக்கா. இந்த டிவியில் போயின்னு இருக்க எங்களோட கச்சேரி. போர்த்தா அவள் அப்படியே ஏந்திருந்து பாடினா இப்படி தான்டா பாடணும், இதாண்டா பாட்டு. அப்போ தான் வார்த்தை வந்தது வாயில். இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப குளறுபடியாக இருந்தா. அந்த பாட்டு கேட்டு ஒரு எனர்ஜி ஷார்ட் ஆட்டமாக பேச ஆரம்பிச்சு, இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஆடி போயிட்டார். ஸோ அவர் அழுது இந்த ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எங்களை ஃபோன் பண்ணார். அப்போ இது நடந்தது, இதை நான் சொன்னேன்னா எல்லாரும் இது எப்படி மிராக்கிள், இது நடக்க முடியாதுன்னு நம்ப மாட்டா. அண்ணன் நடந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பெங்களூரில் போய் அவளுக்கு பாடி, அவளுக்கு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பாடினோம். நிறைய சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது மாதிரி இருக்கு நிறைய. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ நீ இன்டர்நெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காமெண்ட்ஸ் நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி என் பொண்ணு வாய் திறக்கணும்னா உங்கள் பாட்டை தான் போடுவேன், உங்களோட தான் பெஸ்ட்டு தாலாட்டு பாட்டு, உங்களோட பாட்டை போட்டால் அந்த குழந்தை அப்போ தான் கண்ணை மூடும், அதனால் நீங்கள் ஒரு தாயாக என் வீட்டில் இருக்கீங்க இப்படின்னு நிறைய எக்ஸாம் படிக்கிறது உங்கள் பாட்டு கேட்டுட்டு படித்தா நல்ல நல்ல ஃபோக்கஸ் வருது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் படிக்கிறது நிறைய ஃபீல்ஸ் வெரி நைஸ். சரி, இப்போ நான் கேட்க போகிறது வந்து உங்களுக்கான கேள்வியில் பொதுவான கேள்வி, உங்கள் ஃப்ரெட்டர்னிட்டிக்கான கேள்வி. அதாவது ஒரு காலத்தில் சங்கீதம்ங்கிறது ஒரு அனுபவமாக இருந்தது. அது வந்து ஒரு ஜிஎம்பி ஆகட்டும், மதுரை சோம்புள்ளி ஆகட்டும், காரக்குறிச்சி ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக நான் சொல்லிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஓடும். ஒவ்வொருத்தட்டையும் ஒரு அனுபவமாக இருந்தது. அப்படி பாடினாங்க, அப்படி வாசித்தாங்க. இன்றைக்கி வந்து சங்கீதக்காரர்கள் நிறைய ஆயிட்டாங்க. ஆனால் சங்கீதம் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா ஒத்துப்பீங்களா? அது நம்ம எந்த கோணத்தில் பார்க்குறோங்கிறத பொறுத்து இருக்கு. நான் உங்களோட ஒரு விதத்தில் நான் ஒத்துப்பேன். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். நம்ம சின்ன வயதில் எது கேட்டோமோ அது நம்ம ரொம்ப சின்ன வயசில் இம்ப்ரெஷனபிள் ஏஜ் அப்படிம்போம். டக்குன்னு ஒன்று பிடிச்சி ஒரு 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 பரந்த மனசு எல்லாமே இருக்கும். அப்போ அந்த ஓப்பன் மைண்டட் மைண்ட் செட்லாம் நம்மளுக்கு ஒன்று கேட்டால் அது பாதிச்சு கொடுத்தோன்னா அது நம்மளுக்கு பெரிய விஷயம். அது காலம் கடந்து நம்ம வியந்து போவோம், அதை நினச்சி வியந்து போவோம். அது அப்புறமா அது மைண்டில் நம்ம அதை பெருசு கூட படுத்துவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, நிதானமாக நம்ம அப்புறமா ஒரு 40 வயசுக்கு மேலே கேட்க ஆரம்பித்தா போறாது, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுறது. அதனாலயும் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்று விஷயம் என்னன்னா, அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி கமெண்ட் வரதெல்லாம் வந்து சும்மா சூப்பர் ஃப்ளூவஸ் கமெண்ட்டுங்கிறீங்களா? சூப்பர் ஃப்ளூவஸ்ன்னு எனக்கு தெரியல, பட் இருக்கலாம். ஏன்னா இந்த கிரேட் மியூசிக் இஸ் தேர், இன்னும் இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய நல்ல மியூசிஷியன்ஸ் பாடுறாங்க, பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்றாங்க. பல்லவி ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஆலாபனையாக இருக்கட்டும், எல்லாம் பயங்கரமாக உள்ள புகுந்து வெளியில் வந்து பயங்கர டெக்னிக்கலாக டிஸ்பிளே பண்ணி நல்ல உள்ள ஆழமாக போய் பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து அந்த கம்பேரிசன் சரியில்லைங்கிறீங்களா நீங்கள்? காலத்துக்கு மாற்றங்கள் வரதானே செய்யும் இல்லை? அந்த காலத்தில் எப்படி பாடினாலும் அந்த சோஷியல் அந்த ஒரு ரியாலிட்டி வேறு இல்லையா? இப்போ இருக்கிற என்ன இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு மியூசிக் ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்ட்டும் இருக்குது. அப்போ பாடின மாதிரியே இப்போ பாட முடியாது. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பவர்ஃபுல்லாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறேன். சொல்ல தெரியல. நாங்கள் எங்கள் கச்சேரி தான் நான் கேட்டிருக்கேன், சில ரொம்ப பிடிச்சி கச்சேரிலையும் உக்காண்டிருக்கேன். பட் மேபி ரொம்ப சீரியஸாக பாடினா என்னென்னா டிசிப்ளின் இருக்கணும். அது நம்ம சாதனான்னு சொல்லுவாள் ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில். சாதனாங்கிறது ப்ராக்டிஸ் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு இமர்ஷன், அது அப்படியே அது மூழ்கி போகிறது தான் சாதனா. அது பண்ணி பிறகு போர் அடிக்கக்கூடாது ஸ்டேஜில் இல்லையா? அது ஒரு பிளே கிரவுண்ட்னா என்ன, ஹைட் அண்ட் சீக் விளையாடி ஜாலி பண்ணி டைம் பாஸ் பண்ணுற பிளே கிரவுண்ட் இல்லை. அட் த ஹையஸ்ட் லெவல் அந்த ஒரு லெவலில் யூ மஸ்ட் ஹாவ் ஃபன். ஆனால் அந்த ஃபன் பண்ணுறதுக்கு நல்ல திறமை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறமா இழுத்து போர் அடிக்கக்கூடாது. அங்கே ஃபன்னாக அப்படியே ஹார்ட்லேருந்து அந்த மியூசிக் வரணும். அது வரணும்னா அது அந்த அளவுக்கு திறமையை வளர்த்துண்டு அந்த ஸ்பிரிட் அப்படி யங்காக வச்சுக்கணும். ஸோ சம்வேர் சில மிஸ்ஸஸ் ஆறுது. இதுக்கு நடுவில் ரொம்ப சீரியஸ் ஆகிடுறோம்,
ரொம்ப குரு சொல்லியிருக்கிற பாரமாக இருக்குது, கொஞ்சம் தொங்கி போய்டுறது. அங்கே தான் இந்த டிரான்ஸ்ஃபரன்ஸ் சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம் டு கெட் தேர். இல்லை அன்னைக்கு வந்து ரொம்ப நாள் குருகுலமாகி ரொம்ப நாள் கற்றுட்டு தான் மேடை ஏறினாங்க. இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி 4 வருஷத்துலேயே மேடை ஏறினாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டா? இங்கே சில பாட்டெல்லாம் கேட்டாலும் இழுத்து 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 ஸ்லோ ஃபுட்டாக இருக்குது. எப்படி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சொல்கிறேன்? இல்லை, நான் அதை சொல்லலை. நான் வேகமாக மேடை ஏறணும்னு சொல்கிறேன். அந்த கான்டெக்ட்டில் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டே சொல்ல முடியாது. நீங்கள் எத்தனை பேர் என்ன ஸ்லோவாக பாடுறாங்க, எப்படி நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்? இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப இல்லைங்க, பாட்டு முறையை நான் சொல்லலைங்க. நான் பாட்டு முறையை சொல்ல மேடை அன்னைக்கு இல்லை, நீங்கள் விளையாட்டு பண்ணுறது புரியுது எனக்கு. அன்னைக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அதுக்கு தகுதியானதுக்கு அப்புறம் தான் மேடை ஏறினாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4-5 வரணும், கொஞ்சம் கீதம் அது இதுன்னு கற்றுட்டு வந்து இது இந்த பேக்கேஜ் போகிறோன்னு சொல்லிட்டு சாயம், அது மலையாளத்தில் சொல்லுவோம் சாயம் வலுத்து போயிடும்னு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பண்ண முடியும்னா அந்த கர்நாடக சங்கீதத்தில் 2 ஹிட்டு கொடுத்து இப்போ தான் அவங்க சமத்துக்கு வராங்க. இல்லை, அது சில பெரிய பெரிய பிரபல பெயர்கள் இருக்குன்னு இப்போது சமீபத்தில் 2-3 வருஷமா இல்லை 4-5 வருஷமா பெரிய ஹிட்ஸ் கொடுத்து இது இந்த ஃபீல்டில் நடக்கிற ஒரு ரியாலிட்டி கிடையாது. அதுக்கு தனியாக பேர் சம்பாதிக்கணும். 4-5 பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் அது அவ்வளோதான் எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ ஐ திங்க் இந்த ஃபீல்டில் தானே அழிஞ்சிடும், அது தானே போயிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சினிமாவில் பாடினா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அது சரியா? அப்படி கூட்டத்தை கூட்டிட முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஷ்டங்க. வெறும் சினிமாவில் ஒரு 4-5 பாட்டு பாடிட்டோம், அதனால பிரபலம் சம்பாதிச்சிட்டோம், அதனால கர்நாடக சங்கீதம் பாட முடியும் அப்படின்னாக்கா கிடையாது. இங்கே ஒரு மேபி அது டெம்பரரியாக அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பார்த்த வரையில் அவ்வளவு சுழு கிடையாது. அவ்வளவு இனிஷியலாக ஒரு வேளை சென்சேஷன் இருக்கலாம். ஆனால் இந்த ரசிகர்கள் இந்த ஃபீல்டில் மின்னுக்கு வந்து நிலைச்சு நிற்கணும்னா இங்கே பேர் சம்பாதிச்சு. இங்கே ஆடியன்ஸ் வந்து முட்டாள் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இவங்க ஒத்தென்டிக்காக பாடுறாங்களா, இது கற்பனை வளம் இருக்கா, இதெல்லாம் அவங்களுக்கும் எடை போட தெரியும். ஃபூல் பண்ண முடியாது. ஒரு பிருந்தாவன சாரங்கான 2 பேர் கொஞ்சம் ஆலாபண்ணா நல்லா இருக்குமே. ஏன்னா உங்கள் ஆலாபனை நான் நிறைய கேட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் விட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். கச்சேரியில் உட்காந்து அது பிறகு வீட்டில் திட்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு ராக ஆலாப் பண்ணலாமே. இன்னும் கேட்கணும் கூட இருக்குது, டைம் இல்லை. கர்நாடிக் மியூசிக்கை வந்து காமன் மேன்ட்ட அவ்வளோ ஈஸியாக கொண்டு போக முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? கர்நாடிக் மியூசிக்கை காமன் மேன்ட்டை கொண்டு போகணும்னு டிஎம் கிருஷ்ணா அடிக்கடி சொல்கிறாரு. கர்நாடிக் மியூசிக் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அமைப்பு இது. இதை காமன் மேன்ட்ட அவ்வளோ ஈஸியாக கொண்டு போக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன பேர் டிஎம் கிருஷ்ணா, அவருக்கு அவர் சொல்கிற இன்டென்ஷன்ஸ் என்ன? கர்நாடக சங்கீதம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி குட். ஸ்டேட்டட் இன்டென்ஷன்ஸ் கிரேட். ஆனால் அதோட மாடஸ் ஆப்பரண்டி, அதோட மெத்தடாலஜி, அதில் கண்டிப்பாக அது கரெக்ட் கிடையாது. இப்போது சங்கீதம் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கான ஒரு வழிபாடு என்ன, வாட் ஆர் த ப்ரொசீஜர்ஸ், அது பண்ணலாம். ஆனால் ஒத்தரை குத்தம் சொல்லி தான் ஒரு வில்லன் உருவாக்கி தான் பண்ணோன்னு கிடையாது. இப்போது தமிழ் என்ன படம் நல்லா ஓடணுன்னா உங்களுக்கே தெரியும், வில்லன் தேவை.
அப்போ தான் ஹீரோவாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் கர்நாடக மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக்கில் நிறைய வில்லன் ஐடென்டிஃபை பண்ணி நான் தான் ஹீரோ அப்படின்னு காட்டிக்கிறதுல என்ன இருக்குது? பண்ணணும்னா இது பண்ணாமே அந்த முயற்சிகள் பண்ணலாமே. ஸோ அதனால் இதெல்லாம் இவர் பண்ணுறது வந்து சென்சேஷன் சீக்கிங். தட் இஸ் மீடியாவில் இதை பற்றி எழுதப்படுறது சென்சேஷன் எல்லாருக்கும் பிடிக்கும். பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குது. சினிமாவோட ஒரு பெட்டர் மீடியம் இருக்கா சார்? எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். சினிமா மூலியமாக எவ்வளோ கிளாசிக்கல் மியூசிக் ப்ரமோட் ஆயிருக்கு, இன்னும் ஆயின்ருக்கு. இதை விட என்ன பவர்ஃபுல்லாக, எவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் மீடியம் யூஸ் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா, அப்படி அதுக்காக நான் இதை கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அதுக்காக டைல்யூட் பண்ணக்கூடாது, இந்த கிராமர் போகக்கூடாது அப்படிங்கிறார். இது வந்து மதர்ஹுட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் எந்த காலத்துக்குமே சில உண்மைகள் இருக்கு, அது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவர் இன்னும் புதுசா பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த முயற்சி சார். எல்லாருக்கும் என்ன வேணும் கடைசியில்? ஃபுட்ஃபால்ஸ் ஜாஸ்தி வேணும். யாருக்கு தான் காலி ஹாலுக்கு யாருக்கான பாட பிடிக்குமா? எல்லாருக்கும் ஃபுல் ஹால் வந்தானே எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், எனக்கு முன்னாடி இருக்கிறவாளுக்கும் பிடிக்கும், அதுக்கும் ஆர்கனைசர்ஸ்க்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் கூட்டம் தான் வரணும். அப்புறம் வராதேன்னு யாரான்னு சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் கூட்டம் வரணும், எல்லா தரப்பு மக்களுக்கும் அது போய் சேரணும். கண்டிப்பா இதுதான் இருக்கு. அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? எல்லாரும் அந்த முயற்சி என்ன சொல்றானா, ஏதோ ஒரு எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்னு தடுத்த மாதிரி பேசுறது. இப்ப யாரு எங்க தடுத்தா? இதில் யாரும் இங்க வந்து செவுரு போட்டு மறைச்சு யாரும் இங்க வரக்கூடாது, இங்க வந்தா தடை அப்படின்னு யாரான்னு போட்டாங்க. இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. இதெல்லாம் அந்த சூழ்நிலையை நீ உருவாக்கலைங்கிறாரு. சூழ்நிலை இது பாருங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு சங்கீதம் இருக்கு. இது ரொம்ப இப்போ ஒரு ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா 10ஆம் கிளாஸ் பசங்களுக்கும் இது புரிஞ்சே ஆகணும், நான் இதை போய் சேர்ப்பேன்னாக்க எல்லாருக்கும் புரியுமா? புரியாது. நம்ம என்ன முயற்சி செய்யலாம்? யாருக்கு இதை பற்றி அறிமுகம் ஆகணுமோ, யாருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ, இதை யார் ரசிக்கணுமோ அவங்களுக்கு இது ஓப்பனாக இருக்கா? இதை போய் சேர முடியுமா? இது 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 இவங்க நாட முடியுமாங்கிறது தான் பார்க்கணும். அது முடியறது, யாரும் தடை பண்ணலை. இந்த ஒசத்தியான சங்கீதம் புரிஞ்சுது, அதை கற்றுக்கணும், இதை நம்மளுக்கு இன்னும் அறிமுகமாகணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யறதுல யாரும் ஒன்றும் சொல்லலையே. எல்லாரும் வாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கச்சேரியில் இந்த ஹால் காலியாக இருக்கிறத பார்த்தானா யாராவது அந்த ரோட்ல நடந்தா பிடிச்சு உள்ள போட்டுடுவா. அந்த அளவுக்கு நிஜமா யாராவது வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க சொல்றது வந்து ரெண்டா பார்க்கலாம். ரசிகர்கள் உருவாகிறது ஒண்ணு, மியூசிஷியன்ஸா உருவாகிறது இன்னொன்னு. இப்போ யாரும் நீ எப்படி உன்னோட என்ன கம்யூனிட்டின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எடுத்துக்கிற பழக்கம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இந்த ஒரு காஸ்ட் கம்யூனிட்டி யாரும் பார்க்குறதே கிடையாது. இல்லை இவர் தான் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு நான் கேட்குறேன். உங்களோட செட்டு அதே செட்டு தானே வாசிச்சுட்டு இருக்க, கூட செட்டு மாறித்தா? இல்ல, கூட கலைஞர்கள் மாறினாரா? யார் ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் பார்த்தானா இதெல்லாம் சும்மா சென்சேஷன் மீடியாவில் தானா எழுதப்படுறது. அது நம்மளுக்கு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஆன் த கிரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஆக்டிவிசம்க்கும் ஆர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆர்டிஸ்டுக்கும் ஆக்டிவிஸ்டுக்கும். ஆர்ட் மூலியமா பண்ற மாற்றங்கள் அந்த எந்த இன்டென்ஷன்லேருந்து வருது, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், அதை பண்ணானா கண்டிப்பாக கூட 1000 பேர் சேர்ந்து இதுக்கு ஜாயின் பண்ணுவோம். ஆனால் ஆக்டிவிசமில் இறங்கி வில்லனை உருவாக்கி பண்ணானா இது கூட சேர்றதுக்கு யாருக்கும் மனசு இடம் கொடுக்காது. இதுதான் உண்மை. அது நேர்மையும் கிடையாது. அந்த இன்டென்ஷனை நாங்கள் கொஸ்டின் பண்ணுறோம். அதோட நேர்மையை நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். என்ன இன்டென்ஷன்னால இப்படி ஒரு தப்பான ஒரு உருவெடுத்து ஒரு வில்லனை பண்ணி எதுக்கு அடிக்கணும்? அது இல்லாமையே எல்லாரையும் சேர்ந்து நம்ம பண்ணியிருக்க முடியும் இல்லையா? ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமே பண்ணணும்னா. அஃப்கோர்ஸ் எவ்வளவோ விஷயம் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்னும் நிறைய தரப்பு மக்கள் வந்து இதை கேட்டால் நல்லா தான் இருக்கும். இந்த கலைஞர்கள் இதுலேருந்து வந்தால் நல்லா தான் இருக்கும். பண்ணலாம், எல்லாரும் பண்ணணும். இது வரவேற்கத்தக்கது தான். ஸோ விருதுகளை பற்றி பேசுவோம். இசை பேரொளி, வாணிகலா, சுதாகரா, இப்படி சில விருதுகள், நல்ல விருதுகள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இன்னும் பெரிய விருதுகள், ஐ மீன் பத்மஸ்ரீ மாதிரி, சங்கீத கலாநிதி மாதிரி விருதுகளை வாங்கலை அப்படிங்கிற ஒரு சின்ன மனசில் வருத்தம் இருக்கா? வருத்தம் எல்லாம் இல்லை. நம்ம உழைச்சி போகிறோம், நமக்கு ஏன் கொடுக்கலங்கிற கோவம் வருமா வராதா? வருத்தமாக வச்சுக்கோங்க, கோவமாக வச்சுக்கோங்க. ஒரு கலைஞருக்கு இது கிளீஷே தான், இது எல்லாருமே சொல்லப்படுற ஒரு விஷயந்தான். அதனால்
நீங்கள்லாம் 1000 வாட்டி இது கேட்டிருப்பீங்க. பட் அது உண்மை கூட. என்னன்னா ஒரு கலைஞருக்கு எது ரொம்ப திருப்தியை கொடுக்கறதுன்னா, நம்ம எல்லா கச்சேரியிலையும் நம்ம பாடும்போது ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்பி அதை எண்டு வரைக்கும் மங்களம் ஆற வரைக்கும் அதை ஜனங்களை ரசித்து கேட்டு அதை கம்ப்ளீட்டாக அதை முழு மனதோடு அதில் எங்கேஜ் ஆகிறாங்க. எவ்வளவு அதை விட என்ன ஒரு பெரிய ஒரு அவார்டு இருக்க முடியும்? அது அந்த ஒரு ஹையை நம்ம பீட்டே பண்ண முடியாது. எல்லாரும் கை தட்டுறதையும் ஒத்தத்தரும் கண்ணீர் விடுறதையும் சரஸ்வதினு கூப்பிடும்போது இதுதான் ஹையஸ்ட் அவார்டு. அதுதான் அந்த போதை. அதேதான், அது ஒரு பெரிய ஹை. அண்ட் மட்டும் இல்லை, எத்தனை யங்ஸ்டர்ஸ் வராங்க கச்சேரிக்கு. இப்போ 2 வயசுலேருந்து 20 வயசு 30 வயசு எல்லா வித ரசிகர்களும் வராங்க. இன்ஃபேக்ட் சில பேர் எவ்வளோ இன்ஃபார்ம்டாக இருக்கான்னா தீசு சட்டமாக பக்கமாக எழுதுறாங்க ஒரு கச்சேரியோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. என்ன ராகம், எப்படி தாளம், எப்படி அந்த ராகத்தை கொண்டு போனாங்கன்னா சோஷியல் மீடியாலலாம் ரிவ்யூஸ்னு சொல்கிற மாதிரி நோட்ஸ் எவ்வளோ பேர் எழுதுறா. ஒரு போட்டி போட்டுட்டு ஒரு கச்சேரியில் 4-5 பேர் எழுதுவாங்க, விதமாக பெருசாக எழுதுவாங்க. ஸோ அது என்ன சொல்ல வரேன்னா, எழுதுறத விட அந்த ஒரு உணர்ச்சி வருது இல்லையா அந்த மியூசிக்கில். ஐ திங்க் ஒரு ஹோல் ஜெனரேஷன் ஆஃப் யங் ஃபேன்ஸ் உருவாயின்னு இருக்காங்க. இது வந்து முதல்ல எங்கள் கச்சேரியை கேட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டு வந்த கூட்டம். இதை விட ஒரு திருப்திகரமான ஒரு காரியம் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு திருப்தி கொடுக்கறது. ஸோ விருது நீங்கள் சொன்னேன் இல்லையா, விருது அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் விருது கொடுக்கறதுன்னா ஒரு கமிட்டி இருக்குது. வெறும் திறமைக்கு தான் கொடுக்கப்படணும் விருதுகள்லாம், வேறு எதுவும் கன்சிடர் ஆகக்கூடாது. பட் ஆனால் கொடுக்குற வாளுக்கும் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்க. சரி, விருதுகள் வந்து தகுதி அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது வயசானா கொடுக்கலாமா? என்ன வயசாயிட்டு கொடுக்கறதுன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் அது இல்லை. சரி, பல விருதுகள் பார்த்தீங்கன்னா நிற்க முடியாத ஏகேசி, நான் சரியாக சொல்கிறேன் காயத்ரி, ஏகேசி நடராஜனுக்கு 90 வயசில் கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ ஏகேசி நடராஜன் கொடுக்கும் 90 வயசு கிளார்னட் மேதை. அது மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க முடியாத, அவங்களால வாசிக்கவே முடியாது, வாசித்தா அபஸ்வரமாக போது கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்க முடியுமா அல்லது அவங்களுடைய ப்ரைம்லேயே கொடுக்கணுமா? அதான் என்னோட கேள்வி. நீங்கள் கேள்வியிலேயே கிளியராக புரியறது. இது திறமைக்கும் கரெக்டான தருணத்துலேயும் கொடுக்கணும், அதுதான் கரெக்டு. வயசாகிட்டு அதை கொடுத்தா அது பிரயோஜனமே இல்லை, அது ரொம்ப லேட் ஆகிடுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறேன். அந்த கொஸ்டின்லேயே புரியறது கரெக்டு. நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஆமோதிக்கிறோம். கண்டிப்பாக விருது அவார்டெல்லாம் ஒரு கரெக்டான டயத்துக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கு இந்த ஆர்கனைசர்ஸாக இருக்கட்டும், அது கவர்மெண்ட் பாடியாக இருக்கட்டும், அதுக்கு அந்த கன்விக்ஷன் வேணும் இல்லை. இத்தனை இவாளுக்கு கொடுக்கணும், திறமைக்கு கொடுக்கணும், அது திறமை எது அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுற ஞானம் வேணும். அதுக்கு கன்விக்ஷன் இல்லை, இது இந்த டயத்தில் கொடுத்தே ஆகணும், இதுதான் ரைட்டு அப்படின்னு அதுக்கு ஒரு கன்விக்ஷன் நம்பாங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். அது ஒரு சில நேரத்தில் ஜம்ப் பண்ணி சரியான டயத்தில் கொடுக்கணும்னு கொடுக்குறா. ஆனால் அது ஒரு ஒன்ஸாக இருக்கு. அப்புறமா திருப்பி பழையபடியாக சீனியாரிட்டி பின்ன கேட்டகரிஸ், இப்போ இந்த ஃபீல்டு வாத்தியம் மிருதங்கம் பர்கஷன் கொடுக்கணும், அப்போ வாய்ப்பாட்டு வெளியூர் ஆந்திரா அந்த மாதிரி வேறு ஸ்டேட்ஸு ரெப்ரசன்டேஷன் இப்படின்னு போகிறத என்ன ஆகுதுன்னா நிர்பந்தங்கள் வருது. ஸோ அதனால உங்களுக்கு அப்படி ஒரு டிலே இருக்கும். அது தட் இஸ் ஓகே. அதுவும் கர்நாடக சங்கீதத்தில் ரொம்பவே. ஆமாம். ஸோ இதை வந்து நாங்கள் ரொம்ப பெருசுப்படுத்த விரும்பலை. எங்களோட பயணம் வி ஆர் சீக்கிங், அதான் சொல்கிறேன், நீ சொன்னா இல்லையா முதல்லையே, திருப்தி வந்து இதுலேருந்து தான் ப்ரைமரி. இன்னும் பெரிய பெரிய கூட்டத்துக்கு போகணும் நம்ம, அவ்வளோதான். கண்டிப்பாக அதான் ஒரு கோல். ஏன்னா எவ்வளோ ஒரு பொக்கிஷம் இது, எத்தனை பேருக்கு கோடி மக்களுக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசை, அது நடக்கணும். கர்நாடக சங்கீதத்தில் உங்களை மாதிரி கலைஞர்கள் இருக்கீங்கள, வித்வான்கள் விதூஷிகள் சொல்கிறேன், அவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய சங்கீதத்தை மட்டும் ரசிக்கிறாங்க. மற்றவர்கள் இதை வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட வேறு மீடியா மூலிமா, சோஷியல் மீடியா மூலியம் கேட்க மாட்டேங்கிறாங்க. என் சங்கீதத்தை பற்றி மட்டும் பேசு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு வந்து, இதை நான் என் அனுபவத்தில் பார்க்குறேன். நிறைய பேர்ட்டு அவங்க வந்து தன்னுடைய சங்கீதத்தை மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையா? அது தெரியல சார். எல்லாருமே கடைசியில் பார்க்க போனால் எல்லாரும் மனிதர்கள் தான்.
பல மனிதர்கள் ஒவ்வொரு டைப்பு எல்லா ஆர்டிஸ்ட்லேயும் பல டைப் உண்டு. நிறைய பேர் எங்கள் கச்சேரியை கேட்டு கச்சேரிக்கு வந்து கேட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாங்களும் கச்சேரி கேட்க போகணுன்னு ஆசை ஏராளமாக இருக்குது. யூடியூப்பில் நிறைய கேட்போம், மீடியாவில் வரத்த கேட்டு ஃபோன் பண்ணி அவளுக்கு சொல்லுவோம் இதை கேட்டோம். இது பப்ளிக்காக சம்டைம்ஸ் தெரியாது எல்லாருக்கும், ஆனால் நாங்கள் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கும் கால்ஸ் வரும், போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது மொத்தமாக நடக்கிறது இல்லைன்னு இல்லை. என்னென்னா ஒரு ஆர்டிஸ்டோட பயணம் இருக்குது இல்லையா, பண்ணணும்னு ஆசை தான். நாங்களும் சீசனில் ஒரு 10 கச்சேரி பாடுறத ப்ரெஷர் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் என்கரேஜ் பண்ணி அவளோட கச்சேரிக்கு போகணுன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கு நடுவில் எவ்வளோ கச்சேரி முடியுமோ அதை கேட்குறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் சம்டைம்ஸ் தெர் இஸ் ஒன்லி ஸோ மச் யூ கேன் டூ. உங்கள் ஃபேன்ஸ் கிளப்பை பற்றி சொல்லுங்களேன். உங்கள் இதில் நிறைய பேர் உங்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்களாக செய்கிறீங்களா? அவங்க ஏதாவது செய்கிறாங்களா? அது ஒரு அமைப்பாக வச்சுருக்கீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை, இது எனக்கும் அந்த ஃபேன் கிளப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அந்த ஃபேன் கிளப் வந்து எங்களோட ரசிகர்கள் இண்டிபெண்ட்டாக நடத்திட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது ஏன் நடத்துகிறாங்கன்னா எங்கள் பாட்டு அவ்வளோ பிடிச்சி பண்ணுறாங்க. இது இன்னும் இப்போ எனக்கு தெரிஞ்சு அது சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. அது ஒரு எங்கள் பாட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவங்க ஏதோ பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் ஒஃபிஷியலி எங்கள் பேஜ் கிடையாது. இது நாங்களும் அதை நடத்தலை. அங்கே என்ன போட போகிறாங்க என்ன இதுன்னா எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. உங்களுக்கு 2 பேருக்கு அரசியலில் ஈடுபாடு உண்டா? ஏன்னா எப்பயோ ஒரு முறை வந்து நீங்கள் மோடியை ரொம்ப புகழ்ந்து பேசினாப்புல நான் படிச்சிருக்கேன், அதனால கேட்குறேன். நம்ம ஒரு குடிமகனாக இருக்கோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அரசியலில் என்ன நடக்கிறது, அது என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். ஆனால் நான் ஒரு பொலிட்டிஷியனாக ஆகணும்னு ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக இல்லை. எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நான் வந்து அப்புறமா நான் என்ன பண்ணணுமோ என் வேலை கலை முன் வைக்கிறது தான். அப்புறம் அதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். இது இப்போ சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்திருக்கு பாருங்கள். அது ஒன்று சொல்லாததை பெரிய ஸ்பாட்லைட் போட்டு நான் பெருசு பண்ணி நீ இப்படி சொன்ன அப்படி சொன்னேன்னு சொல்கிற உலகம். ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப பின்ன நம்ம ஃபுல் டைம் ஜாபாக போயிடும். இந்த சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறது, அரசியல் ஒப்பீனியன்ஸ் கொடுக்கறது இப்படின்னு. ஸோ அது நம்ம பண்ண விரும்பலை. ஆனால் அதில் என்ன கருத்து, அதில் கருத்து இருக்குது, என்ன நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் பிஜேபி அனுதாபியா? எல்லா பார்ட்டிலையும் எங்களுக்கு பிடிச்ச லீடர்ஸ் இருக்காங்க. நல்ல இன்டெலிஜென்ட் கமிட்டட் சின்சியர் பீப்புள் நிறைய பார்ட்டிஸில் இருக்காங்க. அதிமுகவில் மாஃபா இப்போ பாண்டியராஜன் சார் இருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிலையும் எங்களுக்கு நிறைய கிரேட் லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம சேவை பண்ணுறாங்க, தேசத்துக்காக தேசத்தை முன் வச்சு அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பட்டியல் போடணும்னா டாப்பில் வருது நரேந்திர மோடிஜி தான் எங்களுக்கு பிடிச்ச அரசியல் ஃபிகர். அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலை. இது ரொம்ப ரொம்ப நாங்கள் வி திங்க் தட் கண்டிப்பாக நாட்டுக்கு ஒரு ஹோப், ஒரு தே ஆர் வெரி இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸ்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ வந்து உங்களுடைய ராஜா பை ராகா அந்த சப்ஜெக்ட் வருவோம். நீங்கள் வந்து நான் உங்கள் பேட்டியெல்லாம் பார்த்தவர்களும் சின்ன வயசில் நீங்கள் பாம்பேயில் இந்த காலத்துலேருந்தே நீங்கள் ராஜாவுடைய பாட்டுக்கள்லாம் நிறைய கேட்டு அதில் ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டது. ஈவன் காலேஜஸில் கூட வேலையில் அந்த பாட்டெலாம் வாசிப்பீங்க அப்படிலாம் சொன்னாங்க. இந்த ஈடுபாடு தான் அப்பையிலேருந்து வந்ததா? இந்த ஈடுபாடு காலேஜ் டேஸில் ரொம்ப இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அந்த ஃபேஸ் அப்படி. ஆனால் இந்த கச்சேரி நடந்தது வந்து ஒரு ஃப்ரெண்டு, அவரோட 80th பர்த்டே வருது, அவர் சஜஸ்ட் பண்ணார், நீங்கள் ஒரு கச்சேரி பாடுங்களே இந்த ஒரு தருணத்தில் அப்படின்னு. ஆனால் இது வந்து அவர் பாட்டுகளை பாடுங்கன்னு சொன்னாரா அல்லது பொதுவாக பாடுங்கன்னு சொன்னாரா? அவர் கண்டிப்பாக அவர் கச்சேரி பாடுங்க ராஜா சார் வருவார் அப்படின்னு தான் சொன்னார். பட் என்ன மாதிரி கச்சேரி அதெல்லாம் அது ஃபுல்லாக எங்களோட ஐடியா. ஏன்னா அந்த அவருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் தான் யோசித்து இந்த ஒரு ராஜா பை ராகாவை நாங்கள் உருவாக்கினோம். ஏன்னா அவரோட பாட்டு ஏன்னா பெரும்பாலும் அவரோட ஒர்க் வந்து சினிமாவில் இருந்திருக்கு. ஸோ அந்த பெஸ்ட் ஆஃப் தேட் அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம எதானும் பண்ணலாமே வித் அ கர்நாடிக் கனெக்ஷன் அப்படின்னு எங்களுக்கு தோணிட்டு நாங்கள் தான் அது பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு ரொம்ப பாராட்டினார் இல்லையா அவர்?
பட் அவர் எப்பயிலேருந்து அவர் வந்து பழக்கம் இப்போதானால முதலேருந்தே தெரியுமா அவர்? இல்லை, எல்லாம் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நாங்கள் மாயோனேங்கிற ஒரு பாட்டு பாடினோம் அவருக்காக. மாயோனேங்கிற ஒரு படம், சிபி படம் அது. ஆமாம், கரெக்ட். அந்த படத்துக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. ஸோ அப்போலேருந்தே தெரியும் அவர். அப்போதான் ஃபர்ஸ்ட். சரி, எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. அதாவது சினிமா பாடல்கள் இருக்குது பாருங்க. சினிமா பாட்டுங்கிறது ஒரு ஃபேண்டசி. அது ஒரு அந்த அந்த காட்சிக்கு ஏற்றாப்புல அந்த பாட்டை வந்து எழுதுகிறாங்க, அது டியூன் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் உங்கள் சங்கீத இலக்கணங்கள் பற்றி கவலையே கிடையாது. அவங்களுக்கு இந்த பாட்டு காதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அப்படி எழுதப்பட்டு அப்படி கம்போஸ் பண்ண பாட்டு தான் நிறைய இருக்குது. சில பாட்டுகள் அக்கஸ்மாத்தாக வந்து நல்ல கர்நாடிக் பேஸ்லேயும் வந்துடுது. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டுகளை போய் நீங்கள் வந்து கச்சேரி ஃபார்மேட்டில் பாடும்போது அந்த பாட்டுடைய அழகுணர்ச்சி போயிடாதா? அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இப்போது அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பாடி நானும் இந்த பாட்டெல்லாம் பாடுவேன் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோன்னா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அது அவுட் ஆஃப் பிளேஸாக இருக்கும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா சங்கீதம் வந்து அந்த ஒரு ஸ்டோரி லைனுக்கு அந்த இமோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. அதுக்கு அவுட் ஆஃப் தேட் அந்த கான்டெக்ஸ்ட் இல்லை. அப்போ நம்ம வேறு ஸோ இது வந்து கச்சேரி மேடையில் பாடக்கூடிய கிளாசிக்கல் மியூசிக் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதை நம்ம எப்படி பிரிட்ஜ் பண்ணுறோங்கிறது தான் இதில் ட்விஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அவளை மெல்லிசை மாதிரி நம்ம பாட போகிறது கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் இது கர்நாடிகா, இப்போ நீ வீழும் மலர்வனம் அப்படின்னு பாடினா அவ்வளோதான், பாயிண்டே போச்சு. இது வந்து சும்மா ஜோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அது எப்படி நம்ம பிரிட்ஜ் பண்ணுறோம் அதில் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. நீங்கள் கச்சேரியில் வந்து பாருங்கள். இல்லை, நான் கேட்டிருக்கேன், அவங்க இதெல்லாம் கேட்டேன், நான் வீடியோவில் பார்த்தேன். இல்லை, ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி சினிமா பாட்டில் உள்ள நுணுக்கங்களை இந்த இதுலேருந்து இந்த காவை எடுத்துட்டான், இந்த பாவை எடுத்துட்டான், இந்த ரீ எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி மதுரை ஜிஎஸ் மணி, சாரலதா மணி போன்றவர்கள்லாம் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ராஜா பாட்டு உள்பட மற்றவங்க பாட்டு எல்லாத்தையுமே எடுத்து இதை வந்து அக்கு வேற ஆணி வேற அழைச்சிட்டாங்க. அதுலேருந்து உங்கள் ப்ரோக்ராம் எங்கே மாறுபடுது? நிறைய மாறுறது. ஃபண்டமெண்டலி அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க வந்து அது ஒரு எடுத்து சொல்லி ப்ரெசென்ட் பண்ணி அப்படி பண்ணுறாங்க. இது வந்து எவ்ரிதிங் சங்கீதம் மூலமாக தான் அப்படியே கொடுப்போம். எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இது தேவையே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸ் வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. 7 சுரங்களுக்கு ஒவ்வொரு சுரத்துக்கு ஒரு பாட்டு அப்படின்னு தான் ஆரம்பிச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் அந்த ஆமாம் நீங்கள் சொல்கிறது அந்த சப்தஸ்வரா மெட்லின்னு அதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் அது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, அதில் அது பாட்டு கனெக்டிங்காக சில விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாம் தான் இதில் ஹைலைட். இல்லை, நீங்கள் சொல்லி ஒரு பாட்டிலேருந்து சுதிபேதம் பண்ண அடுத்த பாட்டு எங்கே வருதுங்கிறதுலாம் சொல்லியிருக்கீங்க. நான் பார்த்தேன், கேட்டேன். அதெல்லாம் கரெக்ட், நான் அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் பட் இந்த முயற்சி இருக்குது பாருங்கள். இந்த முயற்சி வந்து ராஜா வந்து ஏற்கனவே பஞ்சமுகின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, நாரதர் சபையில் பண்ணார். அது வந்து கர்நாடிக் ராஜா வந்து கர்நாடிக் மியூசிக் பாட போகிறான்னு சொல்லி அது வேறு மாதிரி முடிஞ்சுது அப்புறம் அந்த விஷயம். இப்போ மறுபடியும் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. அவரை பொறுத்தவரை உங்கள் மூலிமா கர்நாடிக் மியூசிக் சர்க்கிளில் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம்? பாருங்கள், இளையராஜா சார் வந்து ஒரு சூரியன் மாதிரி. இப்போ நான் அவருக்கு டார்ச் காமிச்சு என்ன லைட்டு காமிக்க போகிறேன்? சூரியனுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதோட ரேடியன்ஸ்க்கு நான் டார்ச் காமிக்கணும். அவருக்கு பல கோடி மக்கள் அவரோட ஃபேன்ஸ். இப்போ நான் வந்து இவரோட காம்போசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாடினாதான் அவருக்கு பிரபலமா? இல்லை, அப்படி இல்லை. அவருடைய பிரபலம் வந்து சினிமா சர்க்கிளில் மிகப்பெரிய ஏரியாவில் இருக்கு அவருக்கு. அவர் வந்து இல்லை, எங்களை மாதிரி கர்நாடக சங்கீதம் பாடக்கூடிய கலைஞர்களும் அவரை எவ்வளவு பாராட்டியிருக்காங்க, எவ்வளோ அணுவாக ரசித்து எழுதியிருக்காங்க. அதனால் அவருக்கு எல்லா தரப்புலேருந்தும் என்னதான் இருந்தாலும் ஒரு கர்நாடிக் மியூசிக் சர்க்கிளில் கிடைக்கும்போது அந்த கௌரவம் வேறன்னு கூட அவர் நினைக்கலாம் போகணும். அவர் ஆக்சுவலி இந்த பாட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி என் பாட்டு அவள் பாடி அது அவர் ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லலை. அவருக்கு தெரியவும் செய்தார் நாங்கள் என்ன பாடுறோன்னு. இது மொத்தமாக நாங்களே இதில் ஒரு கச்சேரி பாடுறோம், ஒரு ட்ரிபியூட் 80th பர்த்டே, லெட் அஸ் டேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வேன்னு நாங்களே ஒரு ஐடியேட் பண்ணி பாடினோம். அது அவர் ஆசைப்பட்டோ. அது மட்டும் இல்லை, ராஜா சாரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவருக்கு ஊடகத்தில் என்ன எழுதுறா, அவர் மீடியாவை பார்க்கறது இல்லை, எல்லாத்துலேருந்து அவருக்கு ஒன்றும் அந்த மாதிரி அவர் அந்த பர்சனாலிட்டி அப்படி கிடையாது. அவரோட ஈடுபாடே கிடையாது. அவரோட சங்கீதமாச்சு அவராச்சு அப்படின்னு தான் இருக்கார். ஸோ இது வந்து அப்சர்டு தான் ஆக்சுவலி.
இல்லை, என்னை பொறுத்தவரை அவருடைய ஏரியாங்கிறது சினிமா சர்க்கிள். அதனால இந்த சர்க்கிள் ஏன் இல்லை, அவர் வந்து கர்நாடக சங்கீதத்துக்கும் காம்போசிஷன் இயற்றியிருக்காரு. அவர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பேஸ்டாகவும் நிறைய காம்போசிஷன்ஸ் இயற்றிருக்காரு. அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவரோட ஹியூஜ் பாடி ஆஃப் ஒர்க் நான் பேசணும்னே கிடையாது, இதை விட இன்னும் பேசுகிறவங்க. ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்னா, நாங்கள் இதை வந்து இப்போது ஒரு கச்சேரி பாடுறோன்னா ராஜாசேரி நிறைய கிளாசிக்கலாக போட்டிருக்காரு. இப்போ கலைவாணியே ரொம்ப ஒரு கச்சேரி மாதிரி மரி மரி நின்னே இதெல்லாம் நீங்கள் கச்சேரியில் அழகாக பாட முடியும், ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி அந்த ஒரு கவுளையில் ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப அழகாக ஃபிட் ஆகும் ஒரு கிளாசிக்கல். நீங்கள் அதுக்கு ராகம் பாடி ஸ்வரம் பாடி பாடலாம். நாங்கள் சூஸ் பண்ணது இந்த மாதிரி பாட்டு மட்டும் கிடையாது, நாங்கள் நிறைய மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கனெக்ஷன்ஸ் நீங்கள் இது வந்து ராகத்தில் கனெக்ட்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. என்னப்பா இது அப்படியே மசாலா ஹிட்டுனா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது வந்து எப்படி அது கனெக்ட் ஆகுது நம்ம ராகத்தோட ஸ்வரத்தோட, இல்லை தான் எக்ஸைட்மெண்ட் அட்வென்ச்சர் எங்களுக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்கவரி. நம்ம ஏதாவது ஒரு நியூ கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய கம்போசர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியாச்சு, தியாகராஜா, தீக்ஷிதர், ஷாமா சாஸ்திரி, இந்த இவரோட அது நிறைய தீம்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஒரு தீம் எங்களை ரொம்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தது டு ரியலி கோ அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நம்மளுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக சுகமாக இருக்கோ அதுலேருந்து வெளியில் வரணும். அப்போ தான் ஒரு புது லேர்னிங் நடக்கும், கற்றுக்கிறது நடக்கும். ஸோ அது நடந்திருக்கு இதில். அது கச்சேரி கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன பண்ணுறோன்னு. சரி, கச்சேரி மேடைகளில் இந்த பாட்டுக்கள்லாம் நீங்கள் 1-2 எடுத்து பாடுவீங்களா? கர்நாடிக் மியூசிக் கச்சேரியில் இந்த பாட்டுகள் எல்லா லட்சணமும் இருக்குன்னு சொல்கிறீங்க, உண்மை. எல்லா லட்சணமும் இருக்கிற பட்சத்தில் ஒரு கல்யாண கச்சேரியிலோட பாடலாம். இல்லை அது கச்சேரியில் எல்லா பாட்டுக்கும் எல்லா லட்சணமும் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. அது ஏன்னா கர்நாடக சங்கீதம் வேற, இவரோட சங்கீதம் அது திரைப்படத்துக்காக படைக்கப்பட்டது. ஸோ இது ஒன்று நான் சொல்லவே இல்லை. இல்லைங்க, அதில் இது வேற வேற தான், வேற வேற சொல்கிறோம். இது ரெண்டும் வேற வேற. இதை பிரிட்ஜ் பண்றோம் நாங்க. இது எப்படி அதை நம்ம பிரிட்ஜ் பண்ணி அதை கொண்டு வர எல்லா பாட்டும் எடுத்து கச்சேரியில 1-2 பாடலாமே நான் சொல்றேன். ஏன்னா கர்நாடிக் சங்கீதத்துக்கு உண்டான எல்லா லட்சணங்களும் நிறைய பாட்டுல இருக்குங்கிறீங்க. அப்போ வந்து கச்சேரியில பாடலாமோன்னு அதை ஆக்சுவலி பாடலாமே, அதுங்க எதிர்பார்க்கலாம். ஐ மீன் பார்ப்போம், அது போக போக நம்மளே அதை பத்தி யோசிச்சு பாடினாலும் பாடுவோம். சரி, இப்போ நீங்க ராஜாவுடைய பாட்டுகள் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பாட்டு துள்ளி துள்ளி பாடலாமா? துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா, துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. சினிமாவில் வந்து உள்ளே போய் அங்கேயும் நான் ஒரு பெரிய பேர் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில சினிமா பாட்டுகள் பாடியிருக்கீங்க. சமையலை பற்றி ஒரு பாட்டு பாடுவீங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தோஷ் நாராயணனுடைய பாட்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி அப்பப்போ பாடுறீங்க. சினிமாவுக்கு நேரம் இல்லையா அல்லது வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இது வேற அது வேற. ஏன்னா இதுலேயே ஊறி நம்ம ஒன்றே பண்ணானா அதில் ஒரு 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 ரைப்னஸ், ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது மெச்சூரிட்டி, யூ ஆர் ஜஸ்ட் ரைட் ஃபார் தேட். அது ரெண்டும் இணைந்து ஒன்றாகிறது, அந்த மியூசிக் நம்ம குரல். ஸோ நான் அதை நம்புகிறேன். அது ஆல்சோ ஐ ஃபீல் தட் சில பேரோட பர்பஸ்னு ஒன்று இருக்குது. நான் நம்புகிறேன் தட் என்னோட பர்பஸ் இந்த இசையில் கிளாசிக்கல் மியூசிக்காக தான் என்னோட பர்பஸ், அதுதான் நான் நம்புகிறேன். ஸோ பாடலாம், நான் பாடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்வரங்களோ வெறும் கமகங்களோ இந்த மாற்றம் மட்டும் இல்லை. நான் உட்காடுறது, நான் வாயை திறக்கிறது, அதுலேருந்து எவ்வளோ ஒரு சிஸ்டம்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு தான் அதோட டைனமிக்ஸ் புரிஞ்சுட்டு நான் பாட முடியும். அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு தான் கிளாசிக்கல் பாடினேன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு தான் பாட முடியும், அது மேல்வாரியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ எம் என்ஜாயிங். இந்த ஜேர்னி ஹஸ் பின் ஸோ ஃபுல்ஃபில்லிங். எவ்வளோ எனக்கு சந்தோஷத்தை அழிஞ்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஆசைகளோ அங்கேயும் போயிட்டு பாடி ஒரு 4 பாட்டு பாடணும்னு அப்படி இல்லை, நடந்தால் நடக்கும். ஆனால் அந்த சாங்கும் என்னோடய வாய்ஸும் அது கரெக்டாக செட் ஆகணும்.
அப்படி செட் ஆச்சுன்னா மேபி that is something that will happen. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? சமையலை பற்றி பாடுங்க. உணவேனு மருந்தாக இருந்தோமே சிறந்து மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் இருந்து மருந்தேனம் இருந்து. இந்த பாட்டு தானே? அதேதான் மாண்டு. ஆமா, ரொம்ப நல்லா. இட்ஸ் a very nice song. சந்தோஷ் நாராயண் என்ன படம் அது? சர்வசுந்தரம். சர்வசுந்தரம் சந்தானம் படம். ரிலீஸ் ஆகல நினைக்கிறேன். சந்தானம் படம் நினைக்கிறேன். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, உங்க 2 பேர் கணவர்களை பத்தி சொல்லுங்க. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா. இப்போ என்னோட பர்சனாலிட்டி, அவளோட பர்சனாலிட்டி, இதுக்கு ஏற்ப என்னெல்லாம் நம்மளுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் என்னமோ மேட் டு ஆர்டர் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ மேட் டு ஆர்டர் ஹஸ்பண்ட். ஆமா, இல்ல இது ஜோக்கா இருக்கும், ஆனா இது ரொம்ப நான் எவ்ரிடே. அவர் பேர் என்ன? எங்க ஹஸ்பண்ட் பேரு கிருஷ்ணன், அவங்க பேர் அனந்தராமன். அனந்தராமன் என்ன பண்றாரு? அவர் அவர் இன்ஜினியரிங் படிச்சு MBA IIMல படிச்சு இன்ஃபோசிஸ் எல்லாம் நிறைய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணி இப்போ அவர் இஸ் ஆன் ஹிஸ் ஓன் டூயிங் ஹிஸ் ஓன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பசங்க. அவளுக்கு 2 பொண்ணு, எனக்கு இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இவர் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. 2 பேருக்கு அவங்க 2 பேருக்குமே வந்து சங்கீதத்தில் ஈடுபாடு உண்டா? இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்கு. ரொம்ப எங்க மேல அபிமானம் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் கத்துன்னு இருக்காரு மியூசிக். ரொம்ப மியூசிக்கல் ஃபேமிலி. அவ ஹஸ்பண்டுக்கும் நல்ல ராகம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் மாமியாருக்கு நல்லா பாடுவாங்க. ரொம்ப ஈடுபாடு உண்டு சங்கீதத்துல. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. எல்லாருமே எல்லா குழந்தைகளும் ஆசையா கச்சேரி படிக்கிறாங்க. பட் நீங்க இந்த மாதிரி அடிக்கடி கச்சேரி நீங்க ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கும்போது வீட்டை கவனிக்கிறது, பசங்களை கவனிக்கல யார் பார்த்து? நிச்சயமா சொல்லணும், எங்க மாமியார் எங்களை தாங்கின மாதிரி அம்மா விட தாங்கியிருக்காங்க. நிஜமாவே அம்மானா அதான் என்னோட அப்படி ஒரு. சரி, இதுக்கு மேல இது நாங்க சொல்ல விரும்பல, என்ன அப்புறம் திருஷ்டி பட்டுடும்னு என் மாமியார் சொல்லுவாங்க அடிக்கடி. சமீபத்திய உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் எது, சந்தோஷம் எது? சமீபத்தில் கொஞ்சம் ரஞ்சினியோட மாமியாரும் சரி, என்னோட எங்கள் அம்மாவும் சரி, தி பாஸ்ட் அவே. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாஸ் எங்களுக்கு. எப்போது இது? அம்மா போயிட்டு 2 வருஷம் கடந்த ஒரு 2 வருஷத்துல நடந்த. ஸோ அது பெரிய ஒரு இழைப்பு தான் எங்களுக்கு 2 பேருக்கும். சந்தோஷம் என்ன? சந்தோஷம் வந்துட்டே தான் இருக்கு. லைஃப் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹாப்பினஸ். ஒரு கச்சேரி பாடினா, ஒரு ராகம் வீட்டில் பாடுறது, அந்த ராக தெய்வத்தை அப்படியே வரா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். குழந்தைகள் சிரிச்சுட்டு வந்து ஏதாவது நம்மளை மிரட்டும், ஏதாவது ஜோக் பண்ணும், கலாய்க்கும். இதெல்லாம் தான் சந்தோஷம். ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக நான் பண்ணிட்டு இருக்கிறத ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுதா குடின்னு சொல்லுவார். இதெல்லாம் தானே லைஃப்பில் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இல்லையா? ஒரு கீர்த்தனை எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிடுவீங்க, மனப்பாடம் பண்ணிடுவீங்க? அது கீர்த்தனையை பொறுத்து இருக்குது. இப்போது மொரட்டு கீர்த்தனை அப்படின்னாக்க கொஞ்சம் 1 நாள் 2 நாள் ஆகும் அதை பக்கா பண்ணி பாடுறது. பாக்கி எல்லாம் 1 மணி நேரம். ஆனால் அஃப்கோர்ஸ் 1 நாள் 2 நாள் அந்த சங்கத்தை அமைச்சு கரெக்டாக பந்தாவாக பாடுறது. அதுக்கப்புறமா நிறைய பாடிப்போம். எங்களுக்குள்ளேயே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 டைம்ஸ் மினிமம் பாடிப்போம். உங்கள் வீட்டில் எங்கே 2 பேர் சேர்ந்து உட்காந்து சாதம் பண்ணீங்களா, அல்லது வந்து பாட்டு கற்றுக்கிறத 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம். சேர்ந்து இப்போ சாதகம் பண்ணும்போது, இப்போ சாதகம் பண்ணணும்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணால் தானே சரியாக இருக்கும். இது சாதகம் பண்ணுறது வந்து எப்படின்னா, நாங்கள் ஒரு கீர்த்தனத்தை உருவாக்கணும், அதை ஒன்று செட் பண்ணணும் அப்படின்னாக்கா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டெய்லி நாங்கள் சந்திப்போங்க. சந்திக்காத நாளே கிடையாது. இது பாடுறோமோ இல்லையோ நாங்கள் சந்திச்சுப்போம், கூட உட்காந்துப்போம், பேசுவோம். அது வந்து கண்டிப்பாக அது இருக்குது. அண்டு இந்த சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கீர்த்தனை புதுசாக உருவாக்குறோம் அப்படின்னாக்கா இப்போலாம் நாங்களே தான் ஒன்று சங்கதி செட் பண்ணுறது எல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அப்போ அது சேர்ந்து தான் இருப்போம். ஆனால் இப்போ மனோதர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஆலாப்பனை, நெருவல், ஸ்வரம், இதெல்லாம் நாங்கள் சேர்ந்து பாடிக்கிறதே கிடையாது. அது வந்து தனியாக நம்ம அதை பற்றி யோசிப்போமே தவிர உட்காந்துட்டு இதை பாடணுங்கிறது கிடையாது. ப்ராக்டிஸ் செஷன்ஸில் உட்காந்து பாடி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் அது பண்ணுறதில்ல, ரொம்ப நாளாக பண்ணுறதில்ல. அது கச்சேரியில் அது வருது தான். எங்களுக்குள்ள சிலப்போ மனசில் ஓடும். ஆனால் நான் கூட ஒரு ரூல் வச்சுருக்கேன். இந்த நாளைக்கு இந்த ஒரு ராகம் பாடுறேன்னா நான் 2-3 நாளைக்கு அந்த ராகத்தை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ளேயே இந்த சங்கதி நல்லா இருக்கே, இது வரணும்னு எங்கேயாவது அங்கே அது அப்படியே ஃப்ரெஷ் மைண்டாக அன்ப்ரிப்பேர்டாக இருக்கணும் மைண்டு. அப்போது அது வர ஒரு அட்வென்ச்சர் ஆட்டமாக இருக்கும். அது
ஸோ அது ஸோ இன்னும் சில வருஷங்களில் இதை சாதிச்சிடணும் அப்படின்னு தானே ஒரு மனசில் பிளான் இருக்கா 2 பேருக்கும்? ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எனக்கு இப்போ ரொம்ப பெரிய கொள்ள ஆசை என்னென்னா, இப்போது இந்த ஒரு சங்கீதம், கர்நாடக சங்கீதம், இது 5000 வருஷத்துக்கு மேலே அது ஒரு ரூட்டு போகிறது. இப்போ நம்ம வந்து 50 வருஷம் 75 வருஷம் எல்லாம் நம்ம அவ்வளவு சந்தோஷமாக கல்யாணம் ஆகிட்டு 50 வருஷம் 75 வருஷம்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம். இது 5000 வருஷம் நம்மளால் ஸ்மரிக்க முடியுமா? நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியுமா? எவ்வளவு கலைஞர்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா, எவ்வளவு கம்போசர்ஸ் இதை பொக்கிஷம் பண்ணி இதை என்ரிச் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு டீப்பான சங்கீதம் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும், இது என்னதுன்னு அறிமுகமாகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்லேயும் அமெரிக்காலையும் ஒரு பண்டிட் ரவிசங்கர், ஜக்கீர் ஹுசேன், அலி அக்பர் கான் இந்த எல்லாரும் அங்கே இருந்து ஹிந்துஸ்தானி மியூசிக்கு ஒரு ஒரு நிலைநாட்டிருக்காங்க. ஆமாம், இது வந்து கர்நாடக சங்கீதத்தை அந்த அளவுக்கு நடக்கலைன்னு நான் நினைக்கிறேன். பண்ணணும், எல்லாரும் கேட்கணும். இதுதான் ஒரு கிரேட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். இட் இஸ் லைக் பழமை கொண்ட பெருமை வாழ்ந்த ஒரு சங்கீதம். ஸோ இந்த சங்கீதம் எல்லா ஜனங்களுக்கும் டு எவ்ரி கார்னர் ஆஃப் த வேர்ல்டு போகணும்னு அந்த ஒரு கொள்ளை ஆசை இருக்குது. ஸோ நம்ம விடைபெறும் நேரம், உங்கள் கச்சேரி எல்லாத்துலேயுமே கச்சேரி முடியும் போது நீங்கள் அபங்கு பாட்டியாத நீங்கள் முடிச்சதில் ஜனங்களும் உங்களை விட்டதில்லை. ஸோ ஒரு அபங்க கொஞ்சம் சில லைன்ஸ் பாடி முடிச்சிடலாம். आता कोठे धावे मन तुझे चरण देख लिया. आता कोठे धावे मन तुझे चरण देख लिया. भाग गेला क्षीण गेला, भाग गेला भाग गेला, ओ भाग गेला क्षीण गेला. अवघा झाला आनंद आता कोठे धावे मन तुझे चरण देख लिया. ஸோ இவ்வளோ நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு 2 பேருமே ரொம்ப நியாயமாக பேசுனீங்க, உண்மையாக பேசுனீங்க. மிக்க நன்றி. வாவ் தமிழா நேர்களுக்கு கூட எங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பிட்டு வாவ் தமிழா வந்து கர்நாடக இசைக்கலைஞரோட நிறைய இன்டர்வியூ நீங்கள் ரன் பண்ணுறீங்க. தொடர்ந்து நிறைய கர்நாடக இசை ப்ரோக்ராம்ஸ் நிறைய நீங்கள் ரன் பண்ணோன்னு எங்களோட ஆசை, எதிர்பார்க்குறோம். So happy to have had this conversation and to have shared all our thoughts with you, dear viewers. Namaskaram. Namaste.